வணக்கம். இது யூட்டன். நான் ராமசாமி ஜெயபிரகாஷ். நடிகர் விஜய் அவர் தமிழக வெற்றி கழகம் அப்படின்னு ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்காரு. அந்த கட்சிக்கு தலைவராகவும் இருக்கிறார். அந்த கட்சி சார்பாக ஒரு விழா நடத்தினாங்க போன வாரம். எந்தெந்த மாணவர்கள் எல்லாம் நல்ல மார்க் வாங்கியிருக்காங்களோ அவங்களுக்கெல்லாம் விருது கொடுக்கறது, சால்வை போத்துறது, இது மாதிரியான ஒரு விழா போன வாரம் நடந்தது. அதோட தொடர்ச்சி இந்த வாரமும் இன்னைக்கு நடந்திருக்கு. அதில் விஜய் இன்னைக்கு பேசினார். போன வாட்டி பேச மாட்டேன்னு சொல்லியிருந்தாலுமே ஒரு முக்கியமான விஷயத்தை நான் பேசாமல் விட்டுட்டேன், அதனால் இன்றைக்கி நான் அதை பேச போகிறேன் அப்படின்னு சொல்லி பேசினார். அவராக பேசலை, எல்லாரும் அவரை போட்டு அடித்த அடியில் அவராக சரி இதை பேசிடுவோம் அப்படின்னு பேசியிருக்காரு. ஏன்னா கல்வியை பற்றி பேசுகிறீங்க, அதுக்காக விழாலாம் எடுத்து ஏதோ பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க அப்படின்னா முக்கிய பிரச்சனையாக இந்த டைமில் இருக்கிறதே நீட்டு பிரச்சனை தான். கொஷின் பேப்பரெல்லாம் இத்தனை அவுட் ஆகிருக்குது, எக்ஸாம் கேன்சல் பண்ணியிருக்கிறாங்க பிஜி நீட்டுக்கு, இது மாதிரியாக நிறைய விமர்சனங்கள் எல்லாம் வைக்கப்பட்டதுனால இதை அட்ரஸ் பண்ணிட்டா பரவாயில்ல அப்படின்னு இந்த வாரம் இன்றைக்கி நடந்த விழாவில் விஜய் பேசியிருக்காரு. அப்படி பேசுனதில் ஆக்சுவலி சும்மா சொல்லக்கூடாது, மனதாரவே பாராட்டலாம், நல்லாவே பேசியிருக்காரு. அதில் அவர் சொன்ன ஒரு முக்கியமான 2 விஷயங்களை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதில் முதல் விஷயம் என்ன அப்படின்னா, பொதுப்பட்டியல், மாநில பட்டியல், இந்த மாதிரியெல்லாம் சொன்னார் இல்லையா, இது அவர் அந்த இடத்துல விளக்கமாக சொல்ல முடியாமல் போச்சு. ஏன்னா அதற்கான இடமும் அது இல்லை. நிறைய பேருக்கு புதுசாக அரசியல் பார்க்குறவங்களுக்கு, ஏன்னா விஜய் ஃபேன்ஸ் எல்லாம் நிறைய பேர் இப்போ தான் ஃப்ரெஷ்ஷாக அரசியலை கவனிக்கிறவங்களா கூட இருப்பாங்க. ஸோ அப்படி இருக்கிறவங்களுக்கு இந்த பொதுப்பட்டியல்னால் என்ன, மாநில பட்டியல்னால் என்ன அப்படின்றத பற்றியெல்லாம் ஒரு ஐடியா இருக்காது. அதனால் அதை எக்ஸ்பிளைன் பண்ணலாம் அப்படின்றது தான் முதல் பகுதி. இப்போ இந்த அதிகாரங்களெல்லாம் இருக்குல்ல, யார் எந்த வேலை செய்யலாம், எந்தெந்த வேலையெல்லாம் யார் யாரோட பொறுப்பு இப்படின்றதெல்லாம் பிரித்து வச்சுருக்காங்க இந்தியாவில். ஏன்னா இந்தியாவில் 2 விதமான கவர்மெண்ட் இருக்குது. ஒன்று ஸ்டேட் கவர்மெண்ட்டு, இன்னொன்று யூனியன் கவர்மெண்ட்டு. ஸ்டேட் கவர்மெண்ட்டாலையும் சட்டம் போட முடியும், அதே மாதிரி யூனியன் கவர்மெண்ட்டாலையும் சட்டம் போட முடியும். ஸோ 2 பேருமே சட்டம் போட்டுக்கலாம் அப்படின்னு வர்றப்போ எப்படி அது கிளாஷ் ஆகும்ல. ஒரே ஆள் 2 வேலையை செஞ்சாங்கன்னா வேலை ஒழுங்காக நடக்காது, கன்ஃபியூஷன் ஆகும், குளறுபடி ஆகும். இப்படியெல்லாம் இருக்கிறதுனால இந்தந்த வேலையெல்லாம் நீ பார்த்துக்கப்பா அப்படின்னு ஒதுக்கி வச்சுருக்காங்க, பிரித்து வச்சுருக்காங்க. அப்படி பிரித்து வச்சது தான் இந்த யூனியன் லிஸ்ட்டு, ஸ்டேட் லிஸ்ட்டு. யூனியன் லிஸ்ட்டில் இருக்கிற எல்லா விஷயத்துக்கும் யூனியன் கவர்மெண்ட்டு தான் சட்டம் இயற்ற முடியும். அதில் ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு அதிகாரம் கிடையாது. அதில் ஸ்டேட் கவர்மெண்ட்டு சட்டம் இயற்ற முடியாது. அதுக்கப்புறம் ஸ்டேட் கவர்மெண்ட்னு ஒன்று இருக்குது இல்லையா, ஸ்டேட் லிஸ்ட்டு. இந்த ஸ்டேட் லிஸ்ட்டுக்கு ஸ்டேட் கவர்மெண்ட்டு தான் சட்டம் இயற்ற முடியும். அந்த ஸ்டேட் லிஸ்ட்டில் ஒன்றிய அரசு சட்டம் இயற்ற முடியாது. ஸோ இது 2ம் ரொம்ப தெளிவாக ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக இருக்குது. மூணாவதாக ஒன்று இருக்குது, கன்கரண்ட் லிஸ்ட். அதை தான் தமிழில் பொதுப்பட்டியல் அப்படின்னு வச்சுருக்காங்க. இன்னும் சில பேர் அதை ஒத்திசைவு பட்டியல் அப்படின்னு சொல்கிறதும் உண்டு. இந்த கன்கரண்ட் லிஸ்ட்டில் தான் பிரச்சனையே இருக்குது. ஏன்னா இந்த கன்கரண்ட் லிஸ்ட்டில் என்ன ஆகும்னா, அதில் மாநில அரசும் சட்டம் இயற்ற முடியும், ஒன்றிய அரசும் சட்டம் இயற்ற முடியும். இப்போ பொதுப்பட்டியலில் இருக்கிற ஒரு விஷயத்துக்கு யூனியன் கவர்மெண்ட்டும் சட்டம் இயற்றியிருக்கு, மாநில அரசும் சட்டம் இயற்றியிருக்கு அப்படின்னா ஒரு கான்ஃப்ளிக்ட் வந்துருச்சு இல்லையா. அப்படி கான்ஃப்ளிக்ட் வரும்போது என்ன பண்ணுறது அப்படின்னா, யூனியன் கவர்மெண்ட் போட்ட சட்டம் தான் செல்லும். ஏன்னா யூனியன் கவர்மெண்ட் போடுற சட்டம் மாநில அரசோட சட்டத்தை ஓவர் ரூல் பண்ணிடும் அப்படின்ற மாதிரியாகத்தான் நம்மளோட அரசமைப்பு சட்டம் இருக்குது. இப்போ இந்த விஷயம் ஏன் முக்கியம் அப்படின்னா, கல்வி மாநில பட்டியலில் இருந்த ஒரு விஷயத்தை ஒத்திசைவு பட்டியலுக்கு மாற்றிட்டாங்க, பொதுப்பட்டியலுக்கு மாற்றிட்டாங்க. இது எப்போ மாற்றினாங்கன்னா, எமர்ஜென்சி டைமில் 1975லேருந்து 77 வரைக்கும் 3 ஆண்டுகள் எமர்ஜென்சி இருந்தது இந்தியாவில். இந்திரா காந்தி கொண்டு வந்திருந்தாங்க. அந்த டைமில் தான் மாநில அரசின் கட்டுப்பாட்டில் ஸ்டேட் லிஸ்ட்டில் இருந்த கல்வி பொதுப்பட்டியலுக்கு மாறிச்சு. அதில் இருந்து தான் தொடர்ச்சியாக பல்வேறு பிரச்சனைகள் வருவதற்கு காரணமாக இருக்குது. இன்றைக்கி நீட் எக்ஸாமாக இருந்தாலும் சரி, இல்லை புதிய கல்விக் கொள்கை, இல்லை தேசிய கல்விக் கொள்கை, இது மாதிரியாக அதன் மூலயமாக வரும் ஆபத்துகள், இது எல்லாத்துக்குமே ஆரம்ப புள்ளி எங்கே இருக்குது அப்படின்னா, கல்வியை பொதுப்பட்டியலுக்கு கொண்டு போனது தான். ஸோ இப்போ விஜய் அதை தான் திருத்தணும் அப்படின்னு சொல்கிறாரு. விஜய் மட்டும் இல்லை, இதற்கு முன்னாடி பல்வேறு அரசியல் தலைவர்கள், கட்சிகள் இதை சொல்லிக்கிட்டே தான் இருந்திருக்காங்க. குறிப்பாக திமுக நீட் எதிர்ப்பு அப்படின்றத தொடர்ச்சியாக நீட் வந்த காலத்துல இருந்தே பேசிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இது மாதிரி பல தலைவர்கள் பேசிக்கிட்டே இருந்தாலும் இன்னொரு விஷயத்தை விஜய் பேசுனதையும் ஹைலைட் பண்ணணும். அதுவுமே மற்ற ஆட்கள் பேசினது தான். பட் விஜய் இப்போ பேசுகிறாரு அப்படின்றப்ப அவரோட ஃபேன்ஸுக்கும் யங்ஸ்டர்ஸுகளுக்கும் நிறையா இந்த செய்தி புதுசாக போய் சேரப்போகுதுன்றதுனால அதை பற்றியும் இன்னொரு வாட்டி நம்ம பேசணும் அப்படின்றதுனால அதையும் ஹைலைட் பண்ணுறோம். அது என்னென்னா, ஒரே நாடு ஒரே தேர்வு முறை, இல்லை ஒரே நாடு ஒரே கல்வி முறை, இது மாதிரியாகலாம் எல்லாமே ஒன் நேஷன் ஒன் எவ்ரி திங்னு ஒன்று கொண்டு வராங்கல்ல. ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன், ஒன் நேஷன் ஒன் ரேஷன், இது மாதிரி எல்லாம் கொண்டு வந்துக்கிட்டே இருக்கிற அதன் தொடர்ச்சியாக வரும் அனைத்து விஷயங்களுமே தவறானது, ஆபத்தானது அப்படின்ற வகையில் விஜய் பேசின ஒரு பகுதி இருந்தது.
ஏன்னா இந்தியா வந்து ஒரு டைவர்ஸான நாடு. டைவர்ஸான நாட்டில் எல்லாருக்கும் ஒரே மாதிரியாக கல்வியை கொண்டு போய் சேர்க்க வேண்டும் அப்படின்னு பேசுகிறதே முதல்ல தப்பு. ஏன்னா ஒவ்வொரு மாநிலத்துக்கும் ஒரு சில சிறப்புகள் இருக்கும். அந்தந்த மாநிலத்திற்கு ஏற்றவாறு, அந்தந்த மாநிலத்தின் தன்மைக்கு ஏற்றவாறு அந்தந்த மாநிலத்திற்கான கல்வி இருக்க வேண்டும் அப்படின்றதும் வந்து சரியான பார்வை தான். இது வந்து ரொம்ப பாராட்டத்தக்க ஒரு பார்வை. ஏற்கனவே சொன்னாங்க அப்படின்றதுனால அதை வந்து பாராட்டக்கூடாதுன்றதெல்லாம் எதுவும் கிடையாது. நல்ல ஒரு விஷயத்த சொன்னதுனால அதுவுமே பாராட்டத்தக்கது தான். இப்போ ரெண்டாவது பகுதி, ஒன்றிய அரசு அப்படின்னு வந்து விஜய் பேசுகிறப்போ ஒரு 2-3 இடங்கள்ல, மேபி இன்னும் நிறைய இடங்கள்ல கூட வந்து பதிவு பண்ணியிருப்பார். இப்போ இந்த ஒன்றிய அரசு அப்படின்னு சொல்றது சரியா? ஏன்னா வந்து ஒன்றிய அரசுன்னு இவர் எதை குறிக்கிறாருன்னு கூட சில பேருக்கு குழப்பம் இருக்கலாம். ஏன்னா அரசியல் கவனிக்காத ஆட்களுக்கு வந்து அது புதுசாக கூட இருக்கும். ஒன்றிய அரசு அப்படின்னா என்னென்னா யூனியன் கவர்மெண்ட், அதாவது மத்திய அரசுன்னு பொதுவாக சொல்லப்பட்டுக்கிட்டு இருக்கு இல்லையா. மத்திய அரசோட இன்னொரு பேர் தான் ஒன்றிய அரசு. ஒன்றிய அரசுன்னு சொல்கிறது தான் இன்னும் அக்யூரேட்டாக இருக்கும். சென்ட்ரல் கவர்மெண்ட்டை விட ஒன்றிய அரசு இல்லை யூனியன் கவர்மெண்ட்டுன்றது அக்யூரேட்டாக இருக்கும். ஏன்னா இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின்படியே இந்தியா, தட் இஸ் பாரத் ஷால் பி அ யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ் அப்படின்றது தான் வந்து முதல் வரியாகவே இருக்குது. இந்தியா வந்து ஒரு ஒன்றியம் அப்படின்ற மாநிலங்களின் ஒன்றியம் அப்படின்றது தான் வந்து அரசியலமைப்பு சட்டம் சொல்கிறதே. இப்போ ஏதாவது ஒரு கேஸ் இருக்குது, ஏதாவது ஒரு இந்தியன் கவர்மெண்ட் மேலே நம்ம கேஸ் போடுறோம் அப்படின்னா, இப்போ ராமசாமி வெர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா அப்படின்னு தான் வந்து அந்த கேஸ் டாக்குமெண்ட்லலாம் கூட இருக்கும். இப்போ புதுசாக லைசன்ஸ் எல்லாம் வாங்கியிருக்கீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த லைசன்ஸ்லேயே கூட வந்து எழுதியிருக்கும் டிரைவிங் லைசன்ஸ் யூனியன் ஆஃப் இந்தியா, இல்லை யூனியன் ஆஃப் இந்தியா டிரைவிங் லைசன்ஸ், இது மாதிரியெல்லாம் கூட எழுதியிருக்கும். அதனால் யூனியன் கவர்மெண்ட்டு அப்படின்றது வந்து தொடர்ச்சியாக பல்வேறு இடங்களில் பயன்படுத்திக்கிட்டே தான் வராங்க. அதே மாதிரி இப்போ பாண்டிச்சேரி, இப்போ தமிழ்நாடுன்னா ஸ்டேட், மாநிலம். அதுவே வந்து பாண்டிச்சேரி என்ன? பாண்டிச்சேரி ஒரு யூனியன் டெரிட்டரி. யூனியன் டெரிட்டரினா அந்த யூனியனுக்கு என்ன டெரிட்டரி, ஓகே, ஒரு பகுதி அந்த மாதிரி ஏதாவது வச்சுக்கலாம். யூனியன் ஏன் வார்த்தையை பயன்படுத்தணும் அப்படின்னா இந்தியா யூனியன்றதுனால தான் அந்த இடத்துல கூட வந்து யூனியன் டெரிட்டரின்ற வார்த்தையை வந்து தேவைப்படுது. இந்த 2 விஷயத்தை தான் முக்கியமாக சொல்லணும் அப்படின்னு நினச்சோம். இந்த 2 விஷயத்துக்கு கூடவே வந்து போனஸாக இன்னும் 2 விஷயம், ரொம்ப சுருக்கமான விஷயங்கள். அது என்ன அப்படின்னா, விஜய் பேசுகிறப்போ வந்து ஒரு விஷயத்தை குறிப்பிட்டார். எக்ஸாம்லாம், நீட் எக்ஸாம்லாம் நடத்துகிறாங்க இல்லையா, இந்த நீட் எக்ஸாமெல்லாம் வந்து என்சிஇஆர்டி சிலபஸில் நடக்குது. அதுவே மாநிலத்தில் தமிழ்நாட்டில் படிச்சுட்டு வர்ற மாணவர்கள் எல்லாம் ஸ்டேட் சிலபஸில் படிச்சுட்டு வராங்க. ஸ்டேட் சிலபஸில் படிச்சுட்டு வர்றவங்களுக்கு என்சிஆர்டி சிலபஸில் எக்ஸாம் வைக்கிறது சரியா அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்டிருந்தார். இது வந்து பொதுவாகவே நிறைய பேரும் வந்து இதே மாதிரியான கருத்தை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. என்னென்னா வந்து நீட் எக்ஸாம் வந்து சிபிஎஸ்சி பாடத்திட்டத்தில் நடக்குது. அதே தமிழ்நாட்டில் இருக்கும் மாணவர்களெல்லாம் வந்து தமிழ்நாடு ஸ்டேட் போர்டு அதில் படிச்சுட்டு வராங்க, அதனால் சிக்கல் இருக்குது. இது மாதிரியாக ஒரு பொது புத்தி இருக்குது. இப்போ வந்து சிபிஎஸ்சிலேயே படிச்சுட்டு வர்ற மாணவர்களுக்கு அந்த சிக்கல்கள் எல்லாம் இருக்காதான்னு கேட்டால் அவங்களுக்கும் அந்த சிக்கல்கள் எல்லாம் இருக்கும். சிபிஎஸ்சியில் படிச்சிருக்கிற மாணவர்களே வந்தால் கூட அவங்களால நீட்டெல்லாம் அப்படி ஈஸியெல்லாம் கிளியர் பண்ணிட முடியாது. அவங்களுக்கும் ட்ரைனிங் போகணும், கோச்சிங் போகணும். அது போனால் மட்டும்தான் கிளியர் பண்ண முடியும். அதே மாதிரி தான் ஸ்டேட் கவர்மெண்ட்டில் படிச்சிருந்தாலும், ஸ்டேட் சிலபஸில் படிச்சிருந்தாலுமே வந்து அவங்க ட்ரைனிங் போகணும், கோச்சிங் போகணும், அதுக்கு லட்சமாக செலவு பண்ணணும். ஸோ அப்போ யார் தான் நீட் எக்ஸாமை கிளியர் பண்ண முடியும்? நீட் எக்ஸாம் யாருக்கானது அப்படின்னா, யாரெல்லாம் பணம் கட்டி, அதுவும் லட்சமாக செலவு பண்ணி கோச்சிங் கிளாஸ் வந்து போக முடியுமோ, அதுவும் 1 வருஷம் போனாலாம் பத்தாது, 6 மாதமோ 1 வருஷமோ எல்லாம் பத்தாது. 2 ஆண்டுகள், 3 ஆண்டுகள், 4 ஆண்டுகள்ன்ற மாதிரியாக பல ஆண்டுகளுக்கு லட்சமாக செலவு செய்ய யாருக்கெல்லாம் முடியுமோ அவர்களுக்கான தேர்வு தான் ஒரு கோச்சிங் யார் எடுத்துக்க முடியுமோ அவங்களுக்கான எக்ஸாம் தான் வந்து நீட்டே தவிர அது என்சிஆர்டி சிலபஸுக்கான எக்ஸாமு, சிபிஎஸ்சி சிலபஸுக்கான எக்ஸாமு அப்படின்றது ஒரு தவறான பார்வை. அது வந்து ஒரு $1 பில்லியன் இண்டஸ்ட்ரி கோச்சிங் கொடுக்கறது அப்படின்றது. அதே மாதிரி தான் இந்த தேர்வு நடத்துகிறாங்க இல்லையா, இந்த தேர்வுகளை நடத்துவதுன்றதுமே $1 பில்லியன் இண்டஸ்ட்ரி மற்ற நாடுகள்லாம். இங்கே வந்து நேஷ்னல் டெஸ்டிங் ஏஜென்சி அப்படின்னு ஒன்றிய அரசே அதை நடத்திக்கிட்டு இருக்கு இப்போதைக்கு. அதில் வந்து நிறைய முறைகேடுகள் வர ஆரம்பிச்சிருச்சு, நிறைய பிரச்சனைகள்னாலாம் நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கிறோம் இல்லையா. உடனே வந்து கூடிய விரைவில் வந்து இதை ப்ரைவேட்டைஸ் பண்ணாலும் பண்ணிவிடுவாங்க. மற்ற நாடுகள்லாம் வந்து இதுதான் நடைமுறையாக இருக்குது. அடுத்து கூடிய விரைவில் இந்தியாவிலேயே இதுவும் நடக்கும். ஏன்னா வந்து அதுதான் இவங்களோட மாடஸ் ஆப்பரண்டி. தொடர்ச்சியாக எல்லாத்தையும் ப்ரைவேட்டைஸ் பண்ணிகிட்டே வராங்க இல்லையா. டெஸ்டிங்லேயும் பிரச்சனை இருக்குதுங்க. ப்ரைவேட் பிளேயர்ஸ் வந்தால் தான் வந்து எஃபிஷியன்சி கொடுக்க முடியும் அப்படின்னு இந்த டெஸ்டிங்கையும் கூட வந்து ப்ரைவேட்டு கொடுத்துருவாங்க. கோச்சிங்கும் ஆல்ரெடி ப்ரைவேட்டுக்கிட்ட தான் இருக்குது. அது பல கோடிகள் புரளும் துறையாக அது இருக்குது, $1 பில்லியன் இண்டஸ்ட்ரி. அடுத்து டெஸ்டிங்கும் அதே மாதிரியாக ஒரு $1 பில்லியன் இண்டஸ்ட்ரி ஆக்கி அதை கொண்டு போய் பெரும் முதலாளிகள்கிட்ட கொடுக்கறது அப்படின்றது தான் அடுத்து நடக்க போகுது. அது எப்போ, காலம் எப்போன்றது மட்டும்தான் கேள்வி.
இன்னொரு விஷயம் வந்து ஜிப்மர் இல்லைன்னா வந்து எய்ம்ஸ் இது மாதிரியாக ஒன்றிய அரசு நடத்தும் நிறுவனங்களுக்கு எக்ஸாம் நடத்தலாம், அங்கே வேணும்னா நீங்கள் நீட் வச்சுக்கோங்க அப்படின்னு அதுவே வந்து மாநிலங்கள் அப்படின்னு ஆரம்பித்து அதை வந்து முழுசாக சொல்லாமல் விட்டுட்டாரு. பட் அவர் என்ன மேபி சொல்லியிருப்பாரு அப்படின்னா, மாநில அரசுக்கு கட்டுப்பாட்டில் இருக்கிற மற்ற மெடிக்கல் இன்ஸ்டிடியூட்ஸுக்கு இல்லை காலேஜஸுக்கு வந்து நீட் எக்ஸாம் வைக்காதீங்க அப்படின்னு சொல்ல வந்திருப்பார் மேபி. பட் அவர் வந்து அந்த விஷயத்த முழுமையாக சொல்லலை, பாதியில் வந்து அவர் கட் பண்ணிட்டாரு. ஸோ இன் சம்மரி இதுதான் வந்து விஜய் வந்து இந்த விழாவில் பேசியிருக்காரு. இவர் பேசின விஷயங்கள் வந்து எல்லாமே வந்து நமக்கு ஏற்புடையது தான். ஒரு பெருசாக அதில் ஒன்றும் ப்ராப்ளமேட்டிக்காக இருக்குது அப்படின்ற மாதிரியெல்லாம் சொல்ல முடியாது. இது ரொம்ப பாராட்டத்தக்கது. ஏன்னா ஒரு புது செட் ஆஃப் ஆடியன்ஸுக்கு, ஒரு புது செட் ஆஃப் மக்களுக்கு அரசியல் பற்றி அவ்வளவாக வந்து இவ்வளவு காலம் அறிமுகம் இல்லாத ஒரு தலைமுறைக்கு, ஏன்னா நிறைய யங்ஸ்டர்ஸ் எல்லாம் விஜய் ஃபேன்ஸாக இருக்கிறதுனால அவங்களுக்கு வந்து ஒரு சரியான அரசியல் கருத்துக்கள் வந்து போய் சேருது. முதல் முறையாக போகிறதே வந்து ஒரு நல்ல கருத்துக்களாக போய் சேர்ந்துருக்கு. நமக்கு பெரிய அளவுக்கு ஹைலி ப்ராப்ளமேட்டிக்னெல்லாம் சொல்கிற மாதிரியாக எதுவும் இல்லை. ஸோ அப்படி போனதுனால, அந்த மாதிரியாக ஒரு கருத்து சொன்னதுனால விஜய்க்கு ஒரு பாராட்டுகளோட இந்த வீடியோவை முடிச்சுக்கலாம். நன்றி.